அம்மன் திருக்கோவில் சப்தாபரண மண்டகப்படி விழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற கானாரூனா வேணா வேணா சேனா சுபரேனா ரவி சேவியப்பன் குடும்பத்தின் சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்கள் அருமை கவிஞர், அருமை தம்பி அரு நாகப்பன் தம்பதியினரே, மிக அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிறுவையில் சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, நகரத்தார் என்று சொன்னால் எப்படி விழா நடத்துவார்கள், எப்படி பொருளை சேர்ப்பார்கள், எப்படி பொருளை வழங்குவார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக திருப்பூரிலே திருமணங்களை நடத்துவதிலே ஒரு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். நகரத்தார் தமிழை நன்கு கற்றவர்கள். தமிழ் அவர்களுக்கு உயிர், தமிழும் சமயமும் அவர்களுக்கு உயிர். அதனால நல்ல நேரம் ரொம்ப நேரம் கேட்பாங்க அப்படின்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன மேடையில் இசை கச்சேரி ஏற்கனவே விரிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிங்கப்பா. அவங்களுக்கு 10 மணின்னு போட்டு அவங்க வந்து ஒன்றும் சும்மா இல்லை. 10 மணினா 10 மணி தான் தொடங்கி ஆகணும். அதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் மேலே செய்து வச்சு அமைதியா மேடைக்கே வந்துட்டாங்க. நாங்க பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பரபரப்பா இருக்காங்க. இசை என்றா யாரும் கேட்பாங்க, பாம்பே கேட்குதுன்றான். மனிதர்கள் கேட்க மாட்டாங்களா? ஆனாலும் நகரத்தார் பகுதியில தமிழ் கேட்பதற்கு ஒரு தனி பாரம்பரியம் உண்டு. நிறைய கேட்பாங்க. அதனுடைய அடையாளத்தை இப்ப நான் பார்க்கிறேன். என்ன அருமையா இந்த நேரத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. ஒரு பட்டிமன்றம் நம்முடைய அருள்மிகு பொன்னழகி அம்மனுடைய திருக்கோயில் வளாகத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கோவில் விழா அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி பட்டிமன்ற தலைப்பு இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து பக்தியிலும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற துணை புரிவது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா, இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து இதுல பட்டிமன்றம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.